ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேட்பாளர் அதியமான் பேசுறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான நமது தங்க தளபதி விஜய் அண்ணன் அவர்களை வணங்கி, எனக்கு வாய்ப்பளித்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சருமான திரு புசியானந்த் அண்ணன் அவர்களுக்கும், சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழன் பார்த்திபன் அண்ணன் அவர்களுக்கும், வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு செந்திலன் அண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் உழைத்து கழக ஒன்றியம், நகர செயலாளர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள், பூத் கமிட்டி நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க வீட்டு பையனா, உங்கள ஒருவனா நினைத்து எந்த ஒரு காசுக்கும் விலை போகாம ஆசைப்படாம 1,00,000 வாக்குகளை செலுத்திருக்கீங்க. அந்த 1,00,000 வாக்குகள் செலுத்தின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் இந்த நன்றியை வெறும் நன்றியோட நிப்பாட்ட போறது கிடையாது. கண்டிப்பா உங்க முன்னாடி நேர்ல நின்று சந்திச்சு ஒரு நன்றியை தெரிவித்து, உங்களுக்கு என்ன தேவையான அனைத்து அடிப்படை விஷயங்களும் செஞ்சு கொடுத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதாவது வாக்கு செலுத்திய நபர்களும் வாக்கு செலுத்தாத நபர்களும் எல்லாருமே நம் மக்கள் தானே. நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். மக்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க, வருத்தப்பட்டீங்க. நிறைய பேர் எனக்கும் கால் பண்ணீங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்க. வாக்கு செலுத்தாத நபர்கள் கூட ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பாக்குறப்ப நான் தோல்வி அடைந்ததை விட இவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த சந்தோஷத்தையும் இந்த நம்பிக்கையை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். ஏன்னா இன்னைக்கு மக்களாகிய நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப நம்புறீங்க. அந்த நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். மற்ற கட்சியினருக்கும் சொல்லிக்கிறேன், கவுண்டிங் அப்போ ரொம்ப ரொம்ப ஏளனமா பேசுனீங்க தமிழக வெற்றி கழகத்தை ஓமலூர் தொகுதியில. அதாவது பேனா பிடிக்க தெரியாத பசங்களாம் கூட இன்னைக்கு 10,000 ஓட்டுல நம்ம கூட லீடிங்ல இருக்காங்கன்னு. ஐயா அவர்களே, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாங்க வாங்கின ஒவ்வொரு ஓட்டும் நெஞ்ச நிமிர்த்தி மாறத்தட்டி சொல்ல முடியும். ஏன்னா நாங்க எந்த ஒரு ஓட்டுக்கும் காசு கொடுக்கலங்கிறது எங்களால் தைரியமா சொல்ல முடியும். தயவு செய்து ஏளனமா பேசுறத விட்டுட்டு முடிஞ்சா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அப்படி நல்லது செய்யலையா, நாங்க நல்லது செய்யறதுக்கு மக்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். மக்களே, நீங்களும் நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் சீக்கிரமா நான் நேர்ல சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வி அதியமான். நன்றி, வணக்கம்.